ஹலோ காய்ஸ், சூப்பரான பர்ஃபி ரெசிபி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பிளை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் வித் கோக்னட் கொஞ்சோண்டு வேர்க்கடலை சேர்த்து தான் நான் அது ட்ரை பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் கிடையாது. ஒரு 10 and 15 மினிட்ஸ்லேயே குயிக்காக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆப்பிள், ஒரு ஆஃப் மூடி தேங்காய், கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை. ஆப்பிளை வந்து ஃபஸ்ட் நல்லா பீல் பண்ணிக்கோங்க, பீலர் வச்சுட்டு. அதுக்கப்புறமா நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டிஸாலாம் துருவணும் அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக ஆப்பிள் வந்து மசிஞ்சு வெந்து வந்துடும். அதனால தான் நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை வந்துட்டு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடர் வேணால் கொஞ்சம் கொரப்பாக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் துருவலை, மிக்சியில் தான் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே பண்ணோன்னா நிறைய டைம் ஆகும். அதனால தான் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மைலாம் போகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் கீ, ரொம்பலாம் கீ தேவைப்படாது, ஒரு ஸ்பூன் தான் இதுக்கு ஃபைனலாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீல் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை வந்துட்டு போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் போதும், இல்லை 4 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ஆப்பிள் ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணிவிட்டு நான் வந்து 1.5 கப் சுகர் நான் இது பண்ணியிருக்கேன். பர்ஃபிக்கு வந்து சுகர் அதிகமாக போட்டு தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால தான் 1.5 கப் சுகரு. அது நல்லா போட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுமே வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுக்க தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு சுருண்டு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலர் விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது குயிக்காக கட் பண்ணுற அளவுக்கு ஆறி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் முந்திரியோ இல்லை பாதாமோ அது மேலே பீஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஷேப்பில் வந்துடும். டேஸ்ட் வந்து ஆப்பிள் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பு இதாக இருக்கும்னு நினைக்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி, பேபிஸ்க்கு எப்படி ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப்